நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகலை. பின்னாடி கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் சும்மா தான் தூக்கி போட்டிருந்தேன் ஒரு மாதுளம்பழத்தை. ஆக்சுவலாக முன்னாடி இந்த இடத்துல நான் வெங்காயம் நட்டிருந்தேன். ஸோ அதுக்கு உரமாக இருக்கும், அந்த பழம் வந்து வீணாக போகுது அப்படின்னு அதை தூக்கி போட்டிருந்தேன். அது அழகாக முளைச்சி, பொதுவாக சொல்லுவாங்க தானாக முளைச்சி வர எந்த ஒரு கனி மரமும் காய்க்காது அப்படின்வாங்க. இது வந்து இப்போ ஒரு 1.5 வருஷ செடி பாருங்கள். பூ தானே வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அழகாக காய்ச்சிருக்கு. உண்மையில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம். ஏன்னா இது நான் வச்சு உருவாக்கலை, இது தானாக வந்தது. இவ்வளோ அழகாக வந்து இது தன்னைத்தானே வளர்த்துக்குச்சே. இங்கேருந்து வெங்காயம் 3 மாதம் தானே, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு உரமாக இருக்கட்டும்னு போட்டது வந்து இவ்வளோ அழகாக இப்படி வந்துருச்சே அப்படிங்கிறது வந்து பார்க்கும் போதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதில் நேற்று முதல் பழத்தை பறித்து எங்கள் மாமனாருக்கு நாங்கள் சமர்ப்பித்தோம். அந்த பழத்தை இன்றைக்கி நான் உடச்சி பார்த்தேன். பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு முத்துக்கள். சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சுவையாக இருக்குது. அழகுங்கிறது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. உடனே என்னது சாப்பாடு அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சுவையும் ரொம்ப இனிப்பாக இருக்குது. இன்றைக்கி விலை அதிகமாக விற்கக்கூடிய பழங்களில் இந்த மாதுளை பழமும் ஒன்று தான். நாம் இப்படி அழகாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது, யதார்த்தமாக அமைஞ்சது எனக்கு. கடவுளுக்கு நன்றி, இதில் வளர்ந்து வந்த இந்த மரத்துக்கு நன்றி, அது கொடுத்த இந்த கனிக்கு நன்றி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன இடத்துல நம்மளுக்கு தேவையான இந்த மரத்தை வளர்த்துக்க முடியும்னா நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம்ல. சூப்பராக இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அவங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் இந்த வீடியோ. தேங்க்யூ.